ரவி என்ற இளைஞன் எப்போதும் ஒரே கேள்வியை கொண்டிருந்தான். எதற்காக நான் இத்தனை முயற்சி செய்தும் வெற்றி வரவில்லை? அவன் காலையில் எழுவது முதல் இரவில் தூங்குவது வரை தனது கனவு வாழ்க்கையைப் பற்றி மட்டுமே யோசித்து வந்தான். ஆனால் அவன் செய்யாத ஒரு விஷயம் இருந்தது. தெளிவான ஒரு செயல்திட்டம். ஒரு நாள் அவன் தனது ஊரில் இருக்கும் ஒரு பழைய சிற்ப கலைஞனிடம் சென்றான். அந்த கலைஞன் ஒரு பெரிய கல்லை வெட்டிக் கொண்டிருந்தான். ரவி கேட்டான், மாமா, அந்த கல்லை எத்தனை முறை அடித்தால் இந்த உருவம் வரும்? கலைஞன் சிரித்துக் கொண்டு சொன்னான், மகனே, நான் இந்த கல்லை 1000 முறை அடித்திருக்கலாம். ஆனால் இந்த கல் உடைந்தது 1000ஆம் தடவையில் இல்லை. முதல் அடிப்பிலிருந்து எல்லா அடிப்புகளும் சேர்ந்து கொடுத்த பலன்தான் அது. அதுபோல உன் முயற்சியும் தினமும் சேர்கிறது. ஆனா நீ தினசரி ஒரு அடியும் போடலை என்றால் எப்படி கல் உடையும்? ரவி அந்த வார்த்தையை ஆழமாக உணர்ந்தான். அவன் தனது குறைகள் அனைத்தையும் எழுதிப் பார்த்தான். ஒரே திட்டம் இல்லை. நீண்ட நேரம் காத்திருக்கும் பொறுமை இல்லை. ஒரு வாரத்திற்குப் பிறகு விட்டுவிடும் பழக்கம் தோல்வியை பயந்து முயற்சி குறைவு அவன் முடிவு செய்தான். இன்று முதல் நான் முயற்சி மட்டும் செய்ய மாட்டேன். தெளிவான முன்னேற்றத்துடன் முயற்சி செய்வேன். அவன் தினமும் சிறிய இலக்குகளை வைத்து தொடங்கினான். முதல் வாரம் வெறும் 5% முன்னேற்றம். அடுத்த வாரம் 10%, ஒரு மாதத்தில் 25% அவன் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் தொடங்கின. தோல்வி மெதுவாக விலக ஆரம்பித்தது. ஆனால் உண்மையான மாற்றம் வந்தது ஒரு நாளில். அவன் தனது கனவை அடைந்த நாளில் அவன் சொன்னான், நான் தோல்வியடைந்ததற்கு காரணம் முயற்சி இல்லாததால் அல்ல. நான் தொடரவில்லை என்பதுதான் காரணம். வெற்றி என்பது ஒரு பெரிய தாண்டல் அல்ல. நாள்தோறும் ஒரு சிறிய முன்னேற்றம்தான்.